அவையால இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் இருக்கிறபடியால நாங்கள் கவனிக்க வேணும். இதை செய்யறதுக்கான டிரெக்ஷன் அப்ப என்ன, நல்ல வேலைக்காரர்களை செலக்ட் பண்றதுக்கான வழிகாட்டல்கள், தெரிவு செய்யறதுக்கான வழிகாட்டல்கள், வேதாகம வழிகாட்டல்கள். முதலாவது வழிகாட்டல், அவர்கள் இளையவர்களாக இருப்பதும் சிறு பராயத்திலிருந்து தமது கற்றல்களில் எப்படி இருந்தார்கள் என்பதையும் கவனிக்க வேண்டும். அவர்கள் இள வயதுள்ளவர்களாக இருப்பதும் சிறு பராயத்திலிருந்து தமது கற்றலில் எப்படி இருந்தார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும். இரண்டாவது, அவர்கள் முதிர்ந்தவர்கள் என்றால் அவர்கள் கடவுளுக்கு பயப்படும் பயம் என்ன என்கிறதை நாங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும். கடவுளுக்கு பயப்படும் பயம் என்ன என்கிறதை மதிப்பீடு செய்ய வேண்டும். நமக்கு தெரியும், மரபொண்டு வளர்ந்து கொண்டு வரைக்கல அந்த மரத்தோட கிளை ஒரு மாதிரி வேற பக்கமா அது சாயுதுன்னு சொன்னா நாம அதை என்ன செய்வோம், அதை இழுத்து நாம அந்த மரக்கிளைய இழுத்து கட்டினோம்டா அந்த கட்டின அந்த இதுக்கு படியே அது நிலநடைஞ்சு அது நாமல் எதிர்பார்த்த மாதிரி அது வளர்ந்து நிற்கும். அது மரக்களை முத்திச்சது என்று சொன்னா நாமல் அதை கம்பி போட்டு இழுத்து கட்டினால் கம்பி ஆவிட்டா அது திருப்பி அந்த வளர்ந்த நிலைக்கு தான் நிற்குது. அதுதான் எப்பயுமே நம்ம இளசில சின்ன அவர்கள் இளம் வயதில் இருக்கையிலேயே அவர்களை நாம இழுத்து கட்டி அதுக்கேற்ற எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்களை நாம கொண்டு போக முடியும். அதனால அந்த வேலை கடுக்கேக்களை பொதுவாக ஃப்ரெஷர்ஸ் அதாவது புதுசா வேலை இப்பத்தான் வர்ற ஆக்கள் என்ற ஆக்கள் எடுத்தா நமக்கு ஈஸி. அதுவும் ஒரு 16, 17, 18 வயசுல ஆக்கள் எடுத்தோம்னா இளசு. அப்ப நாங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி ஆக்களை அதுக்கு பழக்கி எடுத்துடலாம். அதை கட்ட வேணும் சில வேளையில. ஏன்னா அது 1 இருந்து 15 வயசுக்கு வரைக்கும் அது எப்படி வளர்ந்துருக்குதோ நமக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு, இன்னும் இளச ஆக்கள். அப்ப கொஞ்சம் இறுக்கி பிடிச்ச ஆக்களை நாம வளர்த்தெடுத்துடலாம். ஆனா இது 18, 19, 20, 21, 25, 26 தாண்டுதான். அதுக்கு பிறகு இனி அதில் தாங்க நினைச்ச மாதிரி தான் வளரும். தாங்க நினைச்ச மாதிரி தான் வளரும். இந்த யூனிவர்சிட்டியில நம்மளோட யூனிவர்சிட்டியில வேலை எடுக்கிறது சரியான கஷ்டம். வேலை என்னடா அது யூனிவர்சிட்டியில தாங்க நினைச்ச மாதிரி தான் படிக்குது. தாங்க நினைச்ச மாதிரி ஆர்ப்பாட்டம், தாங்க நினைச்ச மாதிரி ஊர்வலம், தாங்க நினைச்ச மாதிரி பேரணி, தாங்க நினைச்ச மாதிரி பைஸ்கரிப்பு. அதாவது தான் அந்த நினைச்ச மாதிரி அந்த கிளைகள் வளர்ந்து இருக்கு. அதில் அதுகளை கொண்டு வந்து ஆபீஸுக்குள்ள விட்டா என்ன செய்யும்? அதில் அங்க செய்த அதே பைஸ்கரிப்பை தான் ஆபீஸ்லயும் செய்யப்படும். அங்க செய்த கலகத்தை தான் இங்கேயும் செய்யுங்க. அதனால சத்தியான எந்த கைக்குள்ள வந்த யூனிவர்சிட்டிக்காரெல்லாம் சத்தியான இறுக்கமான டெஸ்ட்கள்லாம் நான் வைக்கிறேன். நான் ஏன்னா தெரியும் எப்படி இந்த படிப்புகள் இருக்குதுன்னு சொல்லி, அதே நேரம் அவட வளர்ப்பு முறைகள் என்னன்னு சொல்லி. அதனால
டிகிரி ஹோல்டர்ஸ் என்னட்ட இன்டர்வியூக்கு வரைக்கல செத்து போயிடுவோம் என்னட்ட வந்தா அதில் இப்ப ஒரு 7, 8, 9, 10 வருஷத்துக்கு பிறகு மாக்கலாம்னா சார் நீங்கள் அப்ப அந்த எடுத்த டெஸ்ட்ல சார் ஐயோ எவ்வளவு வருஷம் இப்ப சார் விளங்குது நாங்கள் இப்ப ஒரு நல்ல நிலையில் இருக்கீங்களன்னு இப்பயும் சொல்றேன் வேண்டா அந்த மாதிரி நான் ஓ லெவல் படிச்சுட்டு வந்த யாக்களை நான் அப்படி செய்யறது இல்லை ஏ லெவல் படிச்சு முடிச்சுட்டு வராங்களுக்கு அப்படி இன்டர்வியூ பண்றது இல்லை ஆனா டிகிரி முடிச்சுட்டு வந்தோம்னா அது நெருப்பா தான் இருக்கு ஏண்டா அவளுக்கு இருக்கு தட்டி விடுறதான் கூட பாக்குறான் ஏண்டா வளைக்கேலா அதுகளை அப்படி நல்லா இருந்தா அது யூனிவர்சிட்டி லெவல்ல படிப்புகள்ல இதுல காட்டணும் அதோட நல்ல நல்ல குட் எஜுகேஷன் அப்படி படிச்சிருக்கிறேன் சரியான இருக்கமா நாங்கள் ஏண்டா நல்ல ஊழியர்ல தெரிவு செய்யக்கல இளசானையாக்களாயும் அவர்களுடைய கற்றல் நடவடிக்கை சிறுபிராயத்தில் எப்படி இருந்ததுன்றதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் அந்நேரம் வயசு முதிர்ந்தட்டோ ஒனேசிமு மாதிரி பிலமோனுக்கு பவுலப்போஸ்தலன் எழுதியக்கல அவன் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறான் அவன் செய்த பிழைகள் அவன் உணர்ந்திருக்கிறான் அவன் இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்றுதான் அவனை மறுபடியும் அந்த வேலைக்கு சேர்த்துக் கொள்ள கேட்கிறான் அயால பிலமோன் 10ஆம் வசனத்துல வளர்ந்த ஆக்களுக்கான ஆக்களை நாம சூஸ் பண்ணிக்கல கடவுள் பயம் அந்த ஆக்கள் எந்த அளவுல கிராமில இருக்குது என்றுதான் நாங்கள் செக் பண்ண வேண்டும் கடவுள் பயம் இல்லையோ நமக்கே பயப்பட மாட்டாங்க அதுக்கப்புறம் நாம எடுத்து போட்டு அவங்க சொன்னாங்க அப்படியா ஐ வில் see you in the court வாங்க கடைசியில நாங்கள் கேஸ் போடுறோம் என்று முடிஞ்சு போச்சு இவங்களே அடுத்த நாங்கள் அதில் சரியான கவனமா நாம அப்ப கடவுள் பயம் அப்ப அந்த இன்டர்வியூல நாங்கள் அவங்க பெற்றாருக்கு எவ்வளவு பயம் நாங்கள் அப்படி வர்றாங்களுக்கு அவர்களுடைய ஸ்கூல் வாழ்க்கை பேரண்ட்ஸுக்கு அவட இதுகளை கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்வியூ நாங்கள் கொண்டு போறாங்க என்ன சொன்னா அங்க எவ்வளவு அடங்கி ஒழுங்கா இருந்தாங்க எங்களுக்கு அடங்குவாங்க இல்லாட்டி வேலை நடக்காது அதுவும் படிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் கணக்கு எங்களுக்கு கதைச்சு கொண்டிருக்கும் அந்த நேரம் ஆயல சரியான கவனமா அந்த வளர்ந்தியாக்களை நாங்கள் எடுக்கணும் அது அந்த டிரெக்ஷன் அதுதான் சில வேளையில சில பேர் சொல்லலாம் கூடாத ஆக்களை எடுத்து நாம ரட்சிக்கப்பட்ட ஆக்கள் கடவுள் பயமுறை ஆக்கள் நல்ல ஆக்கள் தானே அப்படி என்று சொல்லி அதை எங்களுக்கு வளரேக்களை நல்ல ஆக்களா மாற்றலாம் தானே என்று சொல்லி உண்மையில நல்ல ஆக்கள் நினைச்செடுத்த ஆக்களாலே நாம வர்ற சோதனை பெருசு அதை விட அதை கூடாதுன்னு தெரிஞ்சு ஓட்ட எடுத்து அதுக்கு கடவுளும் நமக்கு உதவி செய்ய மாட்டார் அதுக்கு பிறகு பவுலப்பட்ட மாதிரி ரட்சிக்கப்பட்ட மனுஷிய நினைச்சு எடுத்து அவ்வளவு பார்த்தெடுத்து இருக்கிற பலகீனங்கள் இதுல நாம அப்பப்ப கொதிச்செலும்ப வேண்டி கிடக்குது கத்த வேண்டி கிடக்குது அது ரட்சிக்கவே வடையிலேன்னு தெரிஞ்சா பிறகு கல்யாணம் செய்து போட்டா பவுலப்பட்ட மாதிரி புருஷனை உனக்கு என்ன தெரியுமா அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று ரட்சிக்கப்பட்டதென்று பார்த்தெடுத்ததிலேயே பலகீனங்கள் இருக்குதுண்டா ரட்சிக்கப்படாததை நீ எடுத்து என்ன ரட்சிக்க அது உண்ட கையில எந்த கையில இருக்குது அந்த ஆளை சரிப்படுத்துறது கடைசி வரைக்கும் இல்லை கர்த்தர் அந்த சிறப்புரிமை தனக்கு தான் வச்சிருக்கிறார் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறது ஒரு மனுஷன் நல்லா வாடுறது நல்லாளாடுறது ஒரு கெட்டவன் நல்லா மாத்துறது அது கெட்ட சர்வாதிகாரம் ஒரு கெட்டான பேடான ஒரு ஆளன் குட்டா மாத்துறது அது எஜமான் வேலை இல்லை அது எங்களால் இயலாது எங்களுக்கு என்று பிறந்தது கெட்டர் வந்தது அதனால கெட்ட தெரிவிக்கிற நான் சொல்ற கருவிகளை பயன்படுத்தி ஆத்மா பாதாளத்துக்கு தப்புவிக்கப்படும் அது நாங்கள் சூஸ் பண்ணல அந்த பிள்ளைய அது எங்களுக்கு கெட்டர் கொடுக்கிறது பிறக்கிறது அப்ப அதுக்கு கெட்டர் வழியில வச்சுக்கிறோம் அதை சரிப்படுத்துகிறது அது அது விரியும் பாம்புதான் ஆனா அதை சரிப்படுத்துறது என்ன ஆனா வேலைக்காரர் மனுஷி தெரிவுகள் இதெல்லாம் நாங்கள் சரியாக்கிடுவோம் என்று நினைச்சு எடுக்க இயலாத விஷயங்கள் கத்தட்ட கிருபை எங்களுக்கு மேல இருக்காது அதுக்கான பேலத்தை அவர் தர மாட்டார் சரியா அவர் சொல்லியிருக்கிறார் சூஸ் பண்ணிக்கல நீ நான் சொல்ற அந்த வேத வழிகாட்டுல பார்த்து செய் அடங்குறது பணிகிறது வளர்ச்சி கொடுக்கிறது சரிப்படக்கூடியதை பார்
இப்பவே வந்து நின்றோட பெரிய ஆள் கணக்குல இருந்து கதைக்கிறதும் இருக்கிறதும் நடக்கிறதும் இருந்தா அப்புறம் என்ன அதை உள்ளுக்கு எடுக்கிறேன் நீ பிறகு என்ன செவிப்பா கேட்டாவே என் பிசினஸ் ஆசீர்வதியும் நீயே வேத்துக்கு முரணாக ஆளை உள்ளுக்கு எடுக்கிற. இது பிசாசு உப்பரிக்கை மேல வச்சு இயேசு சொன்ன தாள குதியும் தாங்கு வரலன்ற மாதிரி நீயே பிள்ளையான ஆளை சூஸ் பண்ணி போட்டு கெத்தாவே இந்த பிசினஸுக்கு வேலைக்கார யாசுனா என்னண்டா சார் டேய் நீ சூஸ் நான் சொன்ன மாதிரி செலக்ட் பண்ணல அப்புறம் என்னண்டு உனக்கு ஆசீர்வாதம் வேலையில. அதனால நாம சரியான கவனமா இருக்க வேணும். அதான் சொல்றோம் வேலை ஒன்றும் பழகாம ஃப்ரெஷ்ஷா இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வர யாக்களை எடுத்தா நல்லம், அல்லது இப்பதான் படிப்புகளோட இருந்து ஒரு இதுவும் இல்ல. ஆனா அவங்களோட ஒரு இதுவும் வேலை பழகணும். அவங்க வேலை ஏற்கனவே வீட்டுல என்ன செய்யறாங்கன்றது நமக்கு தெரியும். வீட்டுல எப்படி இல்லையா நீ வேலை செய்த நீ இந்த ஸ்கூல்ல என்னென்ன மாதிரி வேலை பொறுப்புகள் இருந்தது ஏன்னா அதுவும் வேலை தானே. அந்த வேலைகள்ல சும்மா செய்த நான் என்ன வேலை படிப்புத்தான வேலை அது எப்படி அந்த படிப்புகள் இருந்தது என்ன மாதிரி அது அதான் சார் சர்டிபிகேட் இந்த மட்டையில் ஓ லெவல் சர்டிபிகேட் நம்ப இல்லை நாங்கள் எல்லாம் அது நான் பல நேரம் சொல்லிக்கிறோம். எல்லாரும் டிப்ளமா இன் இங்கிலீஷ் சரி அப்ப கதைப்போம்னு சொன்னோம் என்ன இங்கிலீஷ் வருது இல்ல சார் நாங்கள் இங்க படிச்சோம். அதான் ஓ லெவல்லையும் எல்லாம் கணக்க தமிழ்லாத்து இங்கிலீஷ்ல ஏ அதுக்கு பி எல்லாம் ஆனா சரியா போறோம்னா ஒன்றையும் காண அதெல்லாம் வெறும் 6 மாசத்துல வடிவா எடுத்துட்டு போகக்கூடிய பாடங்கள் கணக்கோ எல்லாம் எதுவும். அதுல இந்த ஓ லெவல் ஏ லெவல் சர்டிபிகேட்டை வச்சு நாங்கள் ஆக்களை வேலைக்கு எடுக்கிறதும் இல்லை. ரியல் லைஃப் ஸ்கில் என்ன இருக்குதுன்றதான் உங்களுக்கு தேவை. அந்த அவட வாழ சிறுபராயத்திலிருந்தே அந்த கற்றல் எப்படி நடந்தது அதான் சரியாக கவனிக்க வேணும். சோ இதை நாங்கள் விளங்கிக் கொள்ளுறோம். 2வது விஷயம் நாங்கள் கவனிக்க வேண்டியது அவர்கள் வேலைக்கு பொருத்தமானவர்களா என்பதை குறிப்பிட்ட காலம் வேலையில் இது அமர்த்தி அவர்களை மதிப்பீடு செய்ய வேண்டும். மதிப்பீடு செய்த குறிப்பிட்ட காலம் அவர்களை ட்ரையல் என்று நாம சொல்றோம். நாங்கள் ட்ரையல் பார்க்கிறது இல்ல அதாவது நம்முடைய காலத்தில் ப்ரொபேஷன் என்று சொல்றோம் நாங்கள். அதாவது அந்த தொழிலுக்கு பொருத்தமானவர்களா என்பதை தொழிலுக்கான ஒரு தொழிலில் அமர்த்தி அதை சரிபார்த்தல். யாக்கோப லாபான் வேலை கெடுக்கிறதுக்கு முன்னுக்கு அவருக்கு 1 மாசம் அவருக்கு ப்ரொபேஷன் பீரியட். 1 மாசத்துக்கு பிறகுதான் லாபான் சொன்ன சரிடாப்பா நீ சும்மா வேலை செய்யலாது என்ன இனிமேல் நீ மருமனா இருக்கிறபடியெல்லாம் சும்மா வேலை செய்யணுமோ அப்ப இனி சம்பளத்துக்கு வேலை செய்யலாம். அவருக்கு 1 month ப்ரொபேஷன். ஆதியாகமம் 29, 14, 15. அப்பொழுது லாபான் நீ என் எலும்பும் என் மாம்சமானவன் என்றார். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான். வீட்டில இருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தானோ. அடுத்த வசனம் சொல்லு பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி நீ என் மருமகனாயிருப்பதனால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமோ. சம்பளம் எவ்வளவு கேட்கிற சொல். வந்த உடனே ஐயா வேலைக்கு போய் அப்ப வேலை செய்ய உனக்கு இவ்வளவு சம்பளம் சொல்ல 1 மாசம் முதல் வேலையை செய் பாப்பம். நீ வீட்டுல இருக்கிற சாப்பிட வேலையை செய். 1 monthக்கு பிறகு சொன்னான் சரி இனி சம்பளம் பேசுவோம்டா. அதுதான் நாங்க ப்ரொபேஷன். அந்த யார் அந்த வேலைக்கு பொருத்தமான ஆளான்றது அந்த வேலையில விட்டு பார்த்தா தான் தெரியும். அததான் எங்களுக்கு நாடுகள் எல்லாம் உலக நாடுகள் பல இதுலையும் அப்படித்தான் இருக்கு. இலங்கையிலும் அப்படித்தான் இருக்குது. குறைஞ்சது நாம ஒரு 3 மாசம் அல்லது ஒரு 6 மாசம் மேக்சிமம் 9 மாசம் இலங்கை சட்டப்படி கொடுக்கலாம். 9 மாசம் கூடிட்டா அவன் சொல்லுவான் இல்ல நான் தொடர்ந்து வேலை செய்தபடியா நான் நினைச்சேன் இவர் என்ன வேலையில எடுத்துட்டாரன்னு சொல்லி அதனால 9 மாசத்தோட நிப்பாட்டிக்கணும் ஆடவுடன். இது நம்முடைய வாடகைக்கு வீடு கொடுத்தா நான் 12 வருஷம் இருந்துட்டேன் அது அந்த இருந்ததுக்கு எனக்கு ஒரு தொகை சந்தாத்தான் எழும்புவேன் என்று சொல்ற மாதிரி இல்ல. அல்லது சும்மா வாடகையும் வேண்டாம கனவேருக்கு விட்டு போட்டு இருந்தா கடைசியில
அதிகாரத்துல போய் அவ ஆக்கள் இல்ல, அவளுக்கு இந்த வீடு சும்மான்னு கிடக்கு, ஏன் நாங்கள் தொடர்ந்து இருக்கு, ஏன் எங்களை விடக்கூடாது, நாங்கள் இருக்கும் வரைக்கும் இருப்போம் என்று அடாத்தா இருக்கிற சொல்றியாக்கள் மாதிரி சில வேளையில வேலையிலேயும் அப்படி வந்துடும். நேரம் அப்படியே அதால நாங்கள் சரியான காலம் 6 மாசம் தான் நாங்கள் எங்களுக்கு சேஃப். தச்சரா தட்டு தவறி 7-8 மாசம் போனாலும் உடனே நிப்பாட்டிடலாம் மாலை வேலை பிடிக்கிறது. ஆனா 9 மாசம்ன்றது சரியான ரிஸ்க் எங்களுக்கு. என்னடா சட்டம் சொல்லுது 9 தாண்டிட்டோம், அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்துக்கொள்ளப்படும், அவர் பெர்மனன்ட் இலங்கை சட்டம். அதனால நாங்கள் அதுல சரியான கவனமா இருக்கிறோம். நாங்க அத 6 மந்த் தான் நாங்கள் ப்ரொபேஷன் அடிக்கிறோம். நாங்க ஏற்கனவே ஜாக்கோபு தெரியும், அண்ணன் மேல எல்லாரும் அங்க ஆடு மேய்க்கிற தொழில், அவங்களோட குடும்ப தொழிலே ஆடு மேய்ப்பர் இடையாது. அதுல சின்ன அவங்களுக்கு அது தெரியும். போற கையோட அவன் 1 மாசம் வேலை செய்தான், அவனுக்கு பிடிச்சு போச்சு. அவன் ஒழுங்கா வேலை செய்யாடி இது சோத்து மாடு வந்து திண்டு கொண்டு இருக்க ஒரு வேலை. ஆளோட வயசும் கழுத வயசு வேற ஆளு ரெண்டு அவன் சொல்லல. அதனால அவன் சரியான சந்தோஷம் அவனை வேலை கெடுக்கிறது. எவ்வளவு சம்பளம் கேட்கிற நீ சொல்லு, நீ சும்மா வேலை செய்யல, இல்ல நீ மருமகன் தான் என்றாலும் சும்மா கேட்கல. அப்ப பாயிண்ட் இதுதான், வேலைக்கு நல்ல வேலைக்காரர் நாம எடுக்கிறோம் வேணுமெண்டா அவர்களுக்கு ஒரு ட்ரையல் கொடுக்கணும். அந்த வேலைக்கு அவர்கள் எவ்வளவு ஃபிட்டான ஆக்கள் என்று சொல்லி ஃபிட்னஸ் தெரியாம வேலைக்கு நாம எடுக்கிறோம். அதாவது நாங்கள் எந்த பெரிய வேலைக்காரரும் எந்த வயசான ஆக்களும் வேலைக்கு கேட்கல. நாங்கள் அவர்களுக்கு 1 மந்த் அல்லது 3 மந்த்ஸ் அந்த நோட்டீஸ் பீரியட் நாங்கள் கொடுக்கிறோம். நாங்கள் அவர் ஏற்கனவே 15-16 வருஷம் வேலை செய்திருக்கலாம். ஆனா எங்களோட வேலை செய்யற வேலைக்கு பொருத்தமா இருப்பாரோ எல்லாம் பார்த்து தான் எடுக்கிறோம். ஆனா யாருக்கு தெரியும்? அதனால இந்த மெத்தடை நாங்கள் யூஸ் பண்றோம். நாங்கள் அதுல அவர்களுடைய விவேகம், அவர்கள் அதுல தொடர்ந்து நிலைச்சு நிப்பினமான்றது. ஏன்னா அவர் மற்ற இடங்கள்ல அவர்களுடைய சூழல் நிலையில் எப்படி இருந்தோ நமக்கு தெரியாது. அதுல நல்ல வேலைகள் அந்த அளவுக்கு பிரஷர் இல்லாம இருந்திருக்கலாம். அதனால ஒரே விதமான வேலை என்றபடியால கட்டாயம் 1000 பேர் வேலை செய்கிற இடத்துலயும் 50 பேர் வேலை செய்கிற இடத்துலயும் வித்தியாசம் இருக்கு. சில வேளையில 50 பேர் வேலை செய்கிற இடத்துல சரியான பிரஷரா இருக்கும். 1000 பேர் வேலை செய்கிற இடத்துல சில வேளையில 1-2 அதுக்குள்ள ஏதோ அந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி ஓடி வேலை செய்து கொண்டிருந்திருக்கலாம். அதனால அது எல்லா பக்கத்திலையும் மாறுது விஷயங்கள். சில வேளையில 1000 பேர் இருக்கிற ஒரு வேலை செய்கிறாக இன்னும் திறமா இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற இறுக்கமான நடைமுறைகளால இது 50 பேர் தானே சரி, ஏதோ அந்த அளவு இறுக்கமா நிர்வாகங்கள் இல்லாம இருந்திருக்கலாம். அதனால எல்லா பக்கத்தையும் இவங்க சரி பார்க்கறதுக்கு அந்த ப்ரொபேஷன் ட்ரையல் பீரியட் ஒன்று வேதம் கொடுக்க எங்களுக்கு எதிர்பார்க்கு அந்த நல்ல வேலைக்காரர். 3வது வழிகாட்டல், நீங்கள் இளசும் வயதும் பிரிச்செடுத்திருக்கீர்கள். 4வது வழிகாட்டல், 4வது வழிகாட்டல் வாழ்வாதாரத்திற்கு கஷ்டப்படும் ஏழ்மை நிலையில் இருக்கும் நபர்கள் மீது விசேட கண் வைத்திருப்பது நல்லது. விசேட கண் வைத்திருப்பது நல்லது. பொதுவாக நமக்கு தெரியும், அது வேதம் சொல்லுது, சரியான அந்த கீழ்நிலையில இருந்து உழைக்கிற உழைப்புகள் படிப்புகள் அந்த அவர்கள் எஜமான்களுக்கு சரியான கீழ்ப்படிவா இருப்பினும் அதே நேரம் அவர்கள் மிகவும் தங்களுடைய தங்களுடைய தொழில்கள்ல சரியான பிரயோசனத்தை கொண்டு வர்றையாக்களா இருப்பினார். ஏண்டா கஷ்டப்படுறது, நான் போன முறையும் சொன்னேன், கஷ்டம் தெரிகிற இதுக்கு வளர்க்கிறையாக்கள்
அவர்கள் நல்லாக அடிபட்டிருப்பினர், அடி வேண்டி இருக்கிறபடியெல்லாம் அடிபடுவினர், கஷ்டம் தெரிய வளர்வையாக்கள் அல்ல. அதனால நாங்கள் ஏழைகள் மற்றது வருமான வாழ்வாதாரத்துக்கு சரியான கஷ்டமான இருக்கிறாக்கள்ல கண் வைக்கிறது. இரண்டாம் வேதத்தின்படி நமக்கு அது நம்மளுடைய தான தர்மத்தை டபுளா நாமல் செய்கிறோம் எஜமான்கள் ஒரு விதத்தில். ஏண்டா நாம எஜமான்கள் தான தர்மம் செய்யணும் படிக்க போறோம். அது இந்த ஆட்களை இன்னும் சூஸ் பண்ணிக்கல, அது எங்களுக்கு தெட்டிப்பான தான தர்மமா மாறுது. அது தேவையான நீதி அதை ஒரு விதத்தில் நாங்கள் நிறைவேற்றோம். அதே நேரம் கஷ்டப்படுற ஆட்கள் பொதுவாக வேதத்திலையும் சரி நம்முடைய அனுபவத்திலையும் சரி கடவுளுடைய இரக்கம் அந்த ஆட்கள்ல குடுவடைக்கல அவங்க மிக திறமாயும் பிரியோசனமாயும் வேலை செய்வாங்க, வேலை செய்கிறார். அந்த கஷ்டம் அல்லது புவர் அண்ட் பேர் மீன்ஸ் என்று நாங்கள் அங்க சொல்றோம். சரியான அதுல நாம கவனமா இருக்க வேணும். அந்த அப்படிப்பட்ட ஆட்களை சூஸ் பண்றது கூட நெல்லம் அதிக நமக்கு ரிஸ்க் குறைவு. அந்த ஆட்கள் நம்ம சொல்லு கேட்க மாட்டாங்க அப்படி என்றதுல எல்லாம் சரியான குறை. அதுகள் கொண்டு வந்து தாய் தகப்பன் நம்மகிட்ட வேலைக்கு விடையல, ஐயா பார்த்து நீங்கள் செய்யுங்க, பிரச்சனை இல்லை, அது நீங்கள் படிச்சாக்கள்லான்னு நீங்கள் இது ஏதோ அவன் இருக்கிறான் நல்ல ஒரு வேலையை பழக்கி விடுங்கன்னு சொல்லிக்கலாம். அது பெற்றாரும் அதுக்கு எங்களுக்கு சரியான சப்போர்ட்டா இருக்கு. இது கொஞ்சம் தாய் தகப்பன் கஷ்டம், ஆனா பிள்ளைய கஷ்டப்படாம நோக விடாம அவ பசி தெரியாம வளர்த்திருப்பினான். கடைசியில அந்த லெவல்ல பிள்ளையும் எதிர்பார்க்கு. அதனால நாம சரியான கவனமா இருக்கணும். அந்த எஜமான்கள் ஆக்களை சூஸ் பண்ணிக்கல கஷ்டம் பட்டா இப்ப அதுக்காக கஷ்டப்பட்டது கண்ணை மூடிக்கொண்டு எடுக்க சொல்ல இல்லை. கஷ்டமா இருந்திருந்தா அவங்கள எந்தெந்த வேலைகளுக்கு அவங்களை விட்டாங்களோ அந்த வேலையில அவங்க நல்ல திறமா அந்த வேலையில செய்ய தொடங்கி காற்றையாக்களா இருந்திருக்க வேணும். வயிறு முட்டை சாப்பிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறவனை விட வயிறு குறைய சாப்பிடுறவன் சரியான வேலைக்கு ஃபிட்டான ஆளா இருக்கிறாங்க. தங்களுக்கு விருப்பமானத சாப்பிடுற பிள்ளைகளை விட பெற்றாருக்கு விருப்பமானதை மட்டும் சாப்பிட கொடுக்கிற பிள்ளைகள் வேலைக்கு ஃபிட்டா இருக்கிறான். ஏன்னா அவர்கள் சின்ன வயசுல இருந்து அவரோட விருப்பம் அங்க உடப்பட்டு போச்சு. அதனால மேலானோருடைய விருப்பம் தான் நாங்கள் செய்யணும் என்றது அவர்கள் உயிர் வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை சாப்பாட்டிலேயே அவர்களுடைய நாம நொக் அவுட் பண்ணிட்டோம், அடிச்சு உடைச்சிட்டோம். எனக்கு அது பிடிக்கும் என்ற ஆளுக்கு அப்படி இந்த வீட்டுல கதைக்கவே இயலாது என்றது சின்னல இருந்து நாம பழக்க வேணும் என்று சொல்லலாம். உனக்கு பிடிக்காட்டி பரவாயில்ல, அது எனக்கு பிடிச்சிருக்குது, அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, அதை நீ சாப்பிடும். சாப்பிட மாட்டேன்னா எனக்கு அதை பிடிக்கிற மாதிரி நான் செய்வேன். அதை பிள்ளை சின்னல இருந்து அதை அந்த குரூக்கட் அதோட கோணல் தன்மையை இழுத்து கையெடுத்து கட்டுறோம். இப்படிதான் வளரும். அதனால காசு இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் வளருது, வளருது நம்ம அப்படின்னு. அது தேவஞானம் தெரிஞ்சபடியே நாம வளர்க்கிறோம். ஆனா பொதுவா அப்படி இல்லை. அதனால கடவுள் தகப்பன எடுக்கிற ஆக்கள் அவர் அடிச்சு அவரே சாக்கொண்டுட்டு போற பிள்ளைகள் அவர் சொல்ல நான் திக்கிட்ட பிள்ளைகளுக்கு தெய்வம் நான் தான் தகப்பன். ஏண்டா அந்த மாதிரியான ஆட்கள்ல இன்னும் சரியான கவனம் வச்சு ஆண்டவர் அவங்கள ஏழ்மையிலையும் அவர்களை உயர்த்துறதை நாம பார்க்கிறோம் பல விஷயங்கள்ல. ஐசாக் நியூட்டன் அப்பா சின்ன வயசுல செத்தையார். அதனால கர்த்தர் அதை கவனிச்சு வச்சார். அப்படி பல பேரை நான் என்ன உலகத்துல அந்த குடும்ப தலைவனை சாகடிச்சா கர்த்தர் ஸ்பெஷல் கேர் எடுக்கிறார். அப்படி எடுக்கல அந்த கஷ்டங்கள் போற பிள்ளைகள் படிப்பிலையும் அவருடைய அந்த வேலைகளையும் சரியான தரமான ஆக்களா முன்னுக்கு வாரினம் வந்திருக்கிறேன். அது அனுபவம் காட்டுது, அது வேதமும் காட்டுது. அப்பா இருக்கிறார், ஆனா பிள்ளைய சரியா கஷ்டப்பட கர்த்தர் வெச்ச ஜோசேப்ப தகப்பன் தான் இருக்குது, ஆனா கர்த்தர் கஷ்டப்பட வச்ச. ஏண்டா அதாவது ஸ்பெஷல் கிரேஸ். கஷ்டப்பட்டாதான் வேலை எப்படி திறமா செய்யறது தெரியுமா கணக்கு.
கஷ்டப்படணும். அது அவமானம், முன்னேற்றங்கள்ல இடர்பாடு, சாப்பாடு குறைவு, வசதி குறைவுகள், அதுகள் இல்லையோ பிள்ளை சொகுசா வளரேக்கல கிடைச்சல் அவளுக்கு. ஆனா கத்தட்ட விசேஷித்த கிருபை இருந்தா மட்டும் தேவன் சொகுசா கொடுத்தாலும் அவர் திறமான பிள்ளைகளா வளர்க்கறது மாண்டர் உதவி செய்கிறார். ஆனா பெற்றார் ஏதோ ஒரு விதத்துல கஷ்டப்பட்டு இருக்கு அந்த விஷயத்தை வளர்க்கறது. தாங்கள் வளரேக்கலையும் சரி அல்லது பிள்ளைகளை கஷ்டத்துல வளர்க்கறதுக்கும் சரி அவர் வேற வழிமுறைகளை எடுக்கிறீங்க. அந்த கஷ்டம் என்றது என்ன? நம்மட விருப்பப்படி நம்மளால செய்ய முடிய இல்லை. அதான் அந்த கஷ்டம். நாம விரும்புறது சாப்பிட முடியல, நாம விரும்புற மாதிரி வாங்கி போட முடியல, நாம விரும்புற மாதிரி இந்த பூமியில இருக்க முடியல. வேற யாக்கள் தர்றதை நாங்கள் வேண்டி கிடக்கிறோம். அதுதான் உண்மையான கஷ்டம். அத சின்னல இருந்து பிள்ளைகளுக்கு நாம பைபிள் சொல்லுது அதுதான் வளர்க்க. அது நல்ல தரமான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் பழக்க ஆண்டவர் சொல்ற. சாலமோன் அப்படி ஒரு குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவன் நல்ல பிள்ளையாத்தான் வளர்க்கப்பட்டு வளர்ந்தான். அவன் அதோனியா மெட்டாக்கள் மாதிரி தூத்தரியா வளர இல்லை. ஆனா அதோனியாவிலையும் அப்சலோமிலையும் அது மாறி நடந்தது. கஷ்டம் தெரியும். அதனால தாவீதுக்கு அந்த 2 பேரையும் உசிர் ஓனாகியோட வடியா வழங்கிட்டு இவனாகியாவது கவனமா நான் வளர்க்கணும். அதனால சாலமோன பத்தேபாலும் தாவீதும் வளர்த்துச்சு கெத்தருக்கு பிரியமா. சொன்னா அது எனக்கு பிரியமானவன் அல்ல வை பேர வளர்ப்போம். சோ டிரெக்ஷன் எப்பயுமே நாங்களும் வேலைக்கு எடுக்கல. அந்த சும்மா வீட்டுல இருக்கிறா வந்து நான் வேலைக்கு என்றால நான் வேலைக்கு எடுக்கிறேன். ஏன்னா அப்புறம் நீ வீட்டை சும்மா இருந்தபடி இங்க வந்தனி இஞ்சையும் உனக்கு போர் அடிக்கணும் விட்டுட்டு போயிடுவேன். அதுல என்ன சார் எங்களுக்கு வேலை இல்ல இல்ல அது பாப்போம் வேற ஒரு நாள் பாப்போம் நீங்க போயிட்டு வாங்க. எத்தனையோ பேரை நான் அனுப்பி இருக்கிறேன் வேலைக்கு எடுக்காம. ஆனா சார் ஐயோ சார் இது கஷ்டம் சார், இப்படி வேற இல்ல என்ன சார் எத்தனையோ இடம் போய் அலைஞ்சு பார்த்துறேன் சார், இதையாவது ஒரு எனக்கு உதவி செய்யுங்க சார். கேட்டில நின்று வேலை கண்டு நின்று கிடந்தெழும்புறையாக்களை தான் நான் சில நேரம் எடுக்கிறேன். நான் என்னடா அதை லேசில விட்டுட்டு போகாதுங்களே என்ன அது ப்ரூஃப் தான். அதை எங்களுக்கு நிரூபிச்சிருக்க அந்த ஆக்கள் எங்களை விட்டுட்டு போவே இல்லை. 6, 7, 8 வருஷமா இன்னும் வேலைகள்லாம் செய்து கொண்டு. ஆனா அவ எவ்வளவு என்ன சார் படிச்சுட்டு வீட்டை சும்மா இருந்தேன், படிச்சுட்டு என்ன சும்மா அப்ப சமைக்க கூட பழகலையாண்டு இப்படி எல்லாம் கேட்டு இருக்கிறேன். அது அம்மா என்ன விடுறா இல்ல. அப்ப அம்மா அப்பா சொன்ன இப்ப சும்மா என்ன இருக்கா போ. நான் சரி தங்கச்சி பாப்போம் புறதா சும்மா இருக்கிற வேலையை தான் கூப்பிடுறேன் உங்களைய அனுப்பிடுறேன். அந்த கதை பேச்சில் எதையும் அவர்களுக்கு கஷ்டம் தெரியாது. 10,000 தான் சம்பளம். ஆனா கஷ்டப்பட்டவையாக்களுக்கு தான் வேலை கொடுக்கணும். ஏன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்ய தெரியுமா அதற்கு உண்மையில நீட் அவசியம் விஷயம் வேணும். கட்டாயம். அதனால அப்படிப்பட்ட விஷயத்தை நாம கவனிக்க வேண்டும். இந்த மாதிரி இந்த வழிகாட்டல்களுக்கு எதிரான பாவமோ என்ன கடைசியா நாம பார்க்கலாம். பாவம் வேலைக்காரர் தெருவில் கவனஈனம். வேலைக்காரர் தெருவில் கவனஈனம். வேலைக்காரர் தெருவில் கவனஈனம். சங்கீதம் 101:7. வேலைக்காரர் தெருவில் கவனஈனம். ஏற்கனவே பார்த்த மாதிரி தாவீது சொல்ற கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிற்பதில்லை. அப்ப இந்த இடத்துல என்ன கபடு என்ற அந்த சொல்லாடல் அது எங்களை வீட்டுல டபுள் கேம், அதாவது பார்வைக்கு ஊழியம் செய்யறியாக்கள், ஏமாற்ற, அதாவது சுத்தமாத் அல்லது மாய்மால, அதான் அந்த கபடு. அதே நேரம் பொய், அதாவது மாத்தி உள்ளதை இல்லை என்று சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யக்கூடிய ஆக்களை நம்ம உடனடியாக கண்டுபிடிக்க வேணும். அதெல்லாம் இன்டர்வியூல நமக்கு அப்ப நீங்கள் அப்ப இதெல்லாம் சரியான வேலை செய்ய இன்டர்வியூ இதுல நாங்கள் பல இதுக்கெல்லாம் அவட இதுக்கு முன்னுக்கு என்ன வேலை செய்தன்றதுல இல்ல அவட சாதாரண வீட்டு விஷயங்கள்ல தான் இதுல போட்டு எப்படி அதை கையாண்ட வேண்டும் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள்
இந்த வேலை இதுக்கு முன்னாடி செய்யாடி என்னண்டா அப்ப வேற என்ன இதுக்கு முன்னாடி செய்தாரு? அப்ப அதுகெல்லாம் அதை எப்படி நீங்கள் கையாளுங்க? அந்த அவர்களுடைய கபடு, அவர்களுடைய ஒளிவு மறைவு, சுத்து மாத்துகள் எல்லாம் அது எங்களுக்கு தெரிய வருது. டிசீட், வஞ்சகம், வஞ்சிக்கிறது, வஞ்சகம். அதுல இந்த வீட்டுல இந்த வஞ்சகங்கள், இந்த கபடா டபுள் கேம் விளையாடுற நடிக்கிற யாக்களும் இந்த வீட்டுல வேலைக்கு இல்ல, வேலை செய்யறாங்க. நம்ம வேலைக்காரர் அப்படி பார்வைக்கு ஊழியம் சரியாக்கள் வரக்கூடாது. வேற என்ற கண்ணுக்கு முன்னாலே நிக்க அப்படியானாக்கள் வேற இயலாது என்றானோ. எனக்கு பிடிக்காது அப்படிப்பட்ட வேலைக்காரர். அதுல அவங்களால நமக்கு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. நமக்கு உள்ளது நட்டமாகும். அப்படிப்பட்ட முட்டாள்களை நாம உள்ளுக்கெடுத்து வச்சு எங்களுடைய நாம இன்னும் அதிகமாக நாம பாவம் செய்ய வேண்டி வரும் அந்த பைத்தியங்களோட. அது சேர்ச்சுக்கும் நாட்டுக்கும் பிரயோசனம் இல்லை. கடைசியில எங்களுக்கு சரியான சுமையா போயிடும். அதுக்கப்புறம் கவன ஈனமாக நாம வேலைக்காரரை சூஸ் பண்றோம். கவன ஈனமாக சில பேருக்கு வேலைக்காரரை எடுத்தா இப்ப சில வேற வேற கம்பெனியில வேற வேற ஆர்கனைசேஷன் தாங்கள் காசு கொடுக்கிறோம், நீங்கள் ஆட்களை கொஞ்சம் எடுத்து வேலைக்கு பழகுன்னு சொல்லி எங்கிட்ட கேட்கிறவங்க. அது அங்க படிச்சியாக்கள் பிறகு வேலைக்காக இங்க வரைக்கல வந்து அப்ப அப்படி வரைக்கல நாமல் காசு கொடுக்கிறதானே பரவாயில்ல வேலைக்கு வரட்டும் என்றும் நாங்கள் வேலைக்கு எடுக்கிறது அப்படி எல்லாரையும். ஏன்னு சொன்னா இது பழகிற கொஞ்ச நாள்லயே எங்களோட வேலை செய்யறாக்களை கோப்பிடுவாங்க. அதனால நாம காசு கொடுக்க இல்லைன்றத வச்சுக்கொண்டு, அதான் ஒரே காரணம் என்றதை வச்சுக்கொண்டும் வேலைக்கு நாங்கள் ஆக்கள் எடுக்கிறோம். எங்களுக்கு GTZ மற்றது வேற வேற இந்த நைட்டா அதுகள்ல இருந்து எல்லாம் அங்கே பழகி போட்டு எங்கள்கிட்ட வேலைக்கு அனுப்புற ஒரு ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ட்ரைனிங்குக்கும் நாங்கள் காசு கொடுக்க போறது இல்லை அந்த காலம். ஆனா லேசில நான் எடுக்கிறதும் இல்லையா? ஏன்னா என்ன மாதிரி அவங்க அங்க பழகிச்சினமோ அது உண்மையில சிலவழில யாராவது பரவாயில்ல நமக்கு காசு செலவில்லை தானே ஆள் எடுப்போம். பொருளாசை, அது பொருளாசை என்ற பாவம். அதாவது அந்த ஆட்கள்கிட்ட வேலையை எடுக்கிறோம், நாம காசு கொடுக்க தேவையில்லை, சூப்பர், அப்ப பரவாயில்ல, அதுக்கு பேரும் பொருளாசை. பொருளாசக்காரரா இருக்கிறோமோ நாம என்றதை மாண்டது அப்படியெல்லாம் சோதிக்கிறார் எஜமான்களை. மற்றவன் செலவில் நாமல் நல்லா வாழ்றதுக்கு கெத்தரத பார்ப்பாரு. நாம காசு கொடுக்கறதுனா பரவாயில்ல, ஏதோ வாங்க பரவாயில்ல வந்து ஏதோ நீங்க செய்யுங்க. ஆனா உள்ளூர் எங்களுக்கு என்ன சந்தோஷம் கொடுக்கண்டா வேலை நமக்கு கிடைக்குது, அவளுக்கு நாம காசு கொடுக்கறதில்ல. பொருளாசை என்றவா அவன். அதுல நாங்கள் எப்படிப்பட்ட பொருளாசக்காரன்றத இந்த செலக்ஷன்லையும் கடவுள் எங்களை புடமுறதுக்கும் எஜமான்களுக்கு அதை காட்டுகிறேன். சில வேளையில நாம எங்கள்கிட்ட அனுப்புறையாக்கள் பெரும் அந்தஸ்துள்ளையாக்களா இருக்கிறபடியால சில வேளையில அவர்களுடைய உதவியொத்தாசையில் நமக்கு தேவை என்ற அதால நாங்கள் சில வேளையில கண் சாடமாடையா இருந்து நாம ஆக்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு யோசிக்கிறது. அதனால கவனம் இல்லாம ஆக்களை வேலைக்கு எடுக்கிறது. அதனால ஜெனரல் மேனேஜர் தந்த சிவி, அவர் தந்த பயோடேட்டா என்ற உடனே ஒரு அவர் கொஞ்சம் கவனமா பார்க்கணும், ஏதாவது செய்து கொடுத்துருவோம். அவர் செய்து கொடுக்கறது பிரச்சனை இல்லை, ஆனா பொருத்தமான ஆளாண்டுதான் கேள்வி. நாமளும் ஏதாவது ரிஜெக்ட் பண்ணா அவர் நம்மளை கவனிக்காம விட்டுடுவாரு என்றதால சார் ஆளை போட்டு சார் அவர்களுடைய தயவை பெறறதுக்கு பிழையான ஆட்களை நாம உள்ளுக்கு எடுத்து போடுறோம். கடைசியில எல்லாருக்கும் சேர்த்து ஆப்பு வைக்கிறதா தான் இருக்கும் அந்த வேலை. இது மனுஷரால வார மகிமையை தேடுன அந்த பெருமை. அந்த மேனேஜர் அனுப்பியிருக்கிறார், இந்த ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கிறார், அந்த என்ஜினியர் ரிஃபர் பண்ணியிருக்கிறார், இந்த GA அனுப்பி இருக்கிறார் என்றோடனே அப்ப நமக்கு ஏதாவது வேலைகளை போய் கேட்டா செய்யணும் என்று அதை எதிர்பார்த்து எப்படியும் ஆளை எடுக்கலாம். நாங்களும் ஓகே பாப்போம், பொருத்தம் எடுக்கிறோம். பொருத்தம் இல்லாட்டி அதை நாங்கள் கால் பண்ணி சொன்னோம் வந்தது, இப்ப கேண்டிடேட் அதுக்கு பொருத்தமான ஆள் இல்லை, அதனால நாங்கள் வேற பிறவரைகளை பார்க்கிறோம். அவ்வளவுதான். நாங்கள் பகை கையில் ஒரு கேலஸா எங்களுடைய புகழ்ச்சிக்காக நாங்கள் ஆக்களை வேலைக்கு எடுக்கிறது இல்லை, எடுக்கவும் கூடாது. அது கெத்தர் பார்த்து கொண்டிருக்கிற கடைசியில அந்த ஆக்கள் என்ன நீங்கள் அந்த ஆளை எடுத்து கடைசியில இப்படி கிடக்குதுங்க. அதனால நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றதுலேயும் சரி எனக்கு பயப்படுறோம். நாங்கள்
என்ன எங்களை நம்பி ஆளை வேலைக்கு எடுத்து போட்டு கடைசியில் அவனுக்கு செய்கிற வேலையை பார்த்து நாமல் குமுறி கொண்டிருப்போம். இந்த ஆள கதையை நம்பி ஆளை உள்ளுக்கு எடுத்தேன். அது எங்களையும் யாரும் அப்படி பேசக்கூடாது. அதனால ஆக்களுடைய வேலைகளை பார்த்து தான் ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுக்கிறோம். கிளாக் ஆகியோ அப்ரெண்டிஸையோ அப்ரெண்டிஸ் என்று சொல்லும், அது அப்ரெண்டிஸ் ஆகியோ நாங்கள் எடுக்கலாம். அப்படித்தான் சில வேளையில நல்ல காசுக்காரர் வேற நல்ல முதலிடக்கூடிய ஆக்கள் என்றபடியால் வட பிள்ளைகள் எடுப்போம். வட பிள்ளைகள் திறமை இருந்தா தானே அப்ப உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு வேலையோட பார்த்து போட்டு கொடுத்து விடுங்க அவன் என்று சொல்ல பார்த்து கொடுக்கறது வேலைக்கு பொருத்தமா இருக்கணும். அந்த சோ பல சந்தர்ப்பங்கள் இந்த விதங்கள்ல எங்களுடைய செலக்ஷன் இப்படிப்பட்ட விடயங்கள்ல கவனம் வச்சு நாங்கள் வேலைக்காரர பிழையாக நல்ல வேலைக்காரர் இல்லாத எடுத்தா கடைசியில எங்கட எஜமான்களுக்கு நாங்கள் பிழையாகி போகிறோம். அவங்களுடைய சொத்துகள் பல விதங்கள்ல நாம நட்டமடைய வைக்கிறோம். வீணா அது அட்டைகள் அவங்களோட காசுல உறிஞ்சுது. அது கடைசியில அவங்க எங்களோட இருந்த அந்த நேரம் வீண், அவங்களுக்கு அவங்களை அனுப்பின பெற்றாருக்கு வீண் அந்த காலம். எஜமான்களுக்கு அவங்களிலிருந்து எந்த ஒரு நன்மையும் கிடைக்க இல்லை. அந்த வேலைக்கு பழக வந்தவங்க அல்லது வேலைக்கு வந்தவங்களுக்கு ஒரு திறமையும் முன்னேற்றம் காண எவ்வளவு நாசமாக்கிட்டோம் கடைசியில அப்படி பிள்ளையானாக்களை வேலைக்கு எடுத்து. அதனால அவர்களுக்கு பொருத்தமான வேலை அவர்கள் பழகக்கூடிய இடங்களை சொல்லி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நமக்கு நன்மை செய்கிற மாதிரி நம்ம ஆக்களை வேலைக்கு எடுக்க வேண்டும். வேதம் அதைத்தான் எங்களுக்கு எதிர்பார்க்குது. கபடு செய்கிறவர்கள் பொய்காரர் வேலைக்கு எடுக்கிறார். கபடு என்று சொல்றது சின்ன வயசுல இருந்து படிப்புல எப்படி கபடா இருந்தாங்க, படிச்சதுல எப்படி கண் துடைப்பு படிப்பு படிச்சா இருக்கிறாங்க. அதனால கொண்டு வந்து சர்டிபிகேட் வந்துட்டு பாத்தியா 3 ஏயும் 5 பியும் எடுத்துருக்க நல்லா படிச்சிருக்கிறேன் ஐயா. நீ அப்ப 10ஆம் ஆண்டுல என்ன மாதிரி, நீ 8ஆம் ஆண்டுல என்ன மாதிரி, என்ன பாடம் பண்ண கஷ்டமா இருந்தது எல்லாம் நாங்கள் அப்படி பல பேரு கேட்டு இருக்கிறோம். ஏண்டா இந்த மட்டைய வச்சு கேட்டு கொண்டு வந்து எங்களுக்கு தெரியும் எத்தனையோ ஏயும் பியும். ஆனா சரக்கில்ல உண்மையா ஆக்கள் வேலை செய்யறது சரக்கில்ல. அதனால சின்ன வயசுல இருந்து கபடி இல்லாம பிள்ளைகளை அந்தந்த துறையில கற்க வேணும். அதுகள் பொய் தங்களோட வாழ்க்கை உண்மையா படிக்கணும், உண்மையா வேலையை பழகணும். பொய்யா படிச்சாக்கள் மார்க்ஸ்ல தெரியும். பொய்யா படிக்கிறது, கபடா படிக்கிறது, கபடு. அதுல ஜாவிச மாதிரி எந்த வீட்டிலே அவங்க இருக்க மாட்டாங்க. அதுல சரியான காரணம் இருக்கணும். பிள்ளைகளை நாம வளர்க்கல இப்படி ஒரு ஆபீஸுக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம உற்பத்தி செய்ய அனுப்பிடக்கூடாது. எப்பயுமே உண்மை, படிப்பிலேயே உண்மை, செய்யறதுல உண்மையா இருப்பாங்க. உண்மை உண்மை. அதனால பிள்ளைகள் மார்க்ஸ்கள் குறைவானாக சரியான கவனமா இருக்கணும். இந்த அது பொய் வாழ்க்கை, பொய் வேலை செய்கிறோம் நாங்கள். பொய் வேலை செய்கிறோம், சரியான கவனமா இருக்கணும். அதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை எதிர்காலத்தில் பெற விஷயம் இல்லை. கவனமா பேரண்ட்ஸ் நாங்கள் அதை வளர்க்க வேணுமாக்கல கெதராமே நாமல் கவனமாக ஜாக்கிரதையா இருந்து எஜமான்களாக எங்களுடைய வேலைக்காரருக்கு உண்மையையும் நன்மையையும் அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கிறிஸ்துவனுடைய ஞானத்தோட நாங்கள் அந்த கடமை நிறைவேற்ற உதவி செய்வாராக. ஆமென்.